ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு போகர் ஆர்கானிக்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்லேயே ஸ்கின்னுக்கும் ஹேர்க்கும் ரெண்டுக்குமே யூஸ் ஆகுற ஒரு டோனரை எப்படி ரெடி பண்ணுறது சிம்பிளாக அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நம்ம இந்த துலக சாமந்தி மேரிகோல்டு இந்த ஃப்ளவர் தான் எடுத்துக்க போகிறோம். இது நம்மளுக்கு ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம வீட்டில் டெக்கரேட்டிவாக ரொம்ப யூஸ் பண்ணுவோம். இது ஸ்கின்னுக்கும் ஹேர்க்குமே ரொம்ப நல்லது. இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் இருக்கிற அந்த இதழ்களை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. இந்த பூவில் நிறைய நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதில் ஆன்டிசெப்டிக், ஆன்டி இன்ஃப்ளேமேட்டரி ப்ராப்பர்ட்டி, ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி அது மாதிரிலாம் இருக்கிறதால இது ஸ்கின்க்கும் ரொம்ப நல்லது. இது எல்லா ஸ்கின் டைப்புக்குமே இது சூட் ஆகும். இது ஹேர்க்கும் நல்லது. இது ரேஷஸஸ், சின்ன சின்ன புண்ணு, இச்சிங் இஷ்யூஸு இது எல்லாத்தையுமே ட்ரீட் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை ஒரு புத்துணர்ச்சி கொடுத்து ஒரு டல் ஸ்கின்னை பிரைட்டாக இருக்கிறதுக்குலாம் இது யூஸ் பண்ணும். மேபி இதெல்லாம் தெரிஞ்சு தான் அந்த காலத்துலேருந்து ஃபெஸ்டிவல் டைம்லலாம் இதை யூஸ் பண்ணுறாங்க போல். இதை ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணலாம். இதுலேருந்து எண்ணெய் எடுத்து நம்ம ஸ்கின் பிரைட்னிங்க்கு டெய்லி ஆயிலாக யூஸ் பண்ணலாம். இதில் டோனர் எடுக்கலாம். இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு நம்ம டோனர் இதில் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு அடுப்பில் வைக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் 250 ml ஆஃப் தண்ணி எடுத்துக்கோங்க. டிஸ்டில்ட் வாட்டராக இருந்தால் பெட்டராக இருக்கும். இல்லைனா நார்மல் வாட்டரை எடுத்துக்கலாம். இதில் ஒரு 2 பூ இருக்கிற மாதிரி அதோட இதழ்களை எடுத்து அதில் போட்டு அது நல்லா கொதிக்கணும். அது கொதிக்க தான் அதோட எசன்ஸ் அதில் இதுக்கு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விடும் போது 10 to 15 minutes அதை நல்லா கொதிச்சிடும். அதுக்கப்புறமா ஒரு பிளேட் போட்டு அதை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அது நல்லா ஆறட்டும். இதுக்கு ஒரு ஃபுல் டே இல்லை ஃபுல் நைட் அப்படியே விட்டுட்டு கூட மறுநாள் எடுத்து அதை ஒரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணுற பாத்திரம் கொஞ்சம் சுத்தமான பாத்திரமாக இருக்கணும். அதை நம்ம ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் அது ஏர்டைட் கண்டெய்னராகவும் ஒரு க்ளீனான ஒரு பவுலாகவும் இருந்தால் அது நல்லது. இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டோனரோட அந்த தண்ணியோட கலரே அந்த ஃப்ளவரோட எசன்ஸ் நல்லா இறங்கியிருக்கிறது நமக்கே தெரியும். இது ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு ரெண்டுத்துக்குமே ரொம்ப நல்லது. இதை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் அப்புறமா யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது டெய்லி ஒரு ஃபேஷியல் டோனராக யூஸ் பண்ணலாம். குளித்ததுக்கப்புறமா முகத்தில் இந்த தண்ணியை அப்படியே காட்டனில் டிப் பண்ணி இல்லை ஸ்ப்ரே பண்ணி அதை டேப் பண்ணி அப்படியே விட்டுட்டு அதை காஞ்சோடனே நம்ம ஆஸ் யூஷுவல் மற்ற எல்லா ஸ்கின் கேரையுமே பண்ணலாம். இது டெய்லியுமே யூஸ் பண்ணலாம். தலைக்கு இதை எப்படி யூஸ் பண்ணலான்னா, தலை குளித்து முடித்ததுக்கப்புறமா இதை கடைசியாக ரின்ஸ் பண்ணி விட்டால் நல்லா ஷைனிங் கொடுக்கும் ஹேர்க்கு. ஃபேஸ் பேக்லாம் அப்ளை பண்ணும்போது இதை தண்ணிக்கு பதிலாக, ரோஸ் வாட்டருக்கு பதிலாக இந்த டோனரை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பேக் ரெடி பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது சிம்பிளான ரெசிபி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இஃபெக்ட் உடனே தெரியும் போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது சிம்பிளான ரெசிபியில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல வீடியோஸ் எல்லாமே போடுவோம். தேங்க்யூ.